ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டு ஒசூர்லேருந்து மதுரை வரைக்கும் டிராவல் பண்ணுறதுக்கு நான் புக் பண்ணியிருந்த பஸ் தான் பெங்களூர்லேருந்து மதுரை வரைக்கும் போகிற எஸ்சிடிசி நான் ஏசி சீட்டு ஸ்லீப்பர் பஸ். நைட்டு 10:45 ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நம்ம பஸ்ஸுக்கான டைமிங் பெங்களூர் சாந்தி நகரில் 10 மணிக்கு கிளம்பி இங்கே 11:15 வர்றது டைமிங். ஆனால் வெள்ளிக்கிழமைன்றனால பெங்களூரில் செம்ம டிராஃபிக் போல எல்லா சவுத்துக்கு போகிற பஸ்ஸுமே லேட்டாக தான் வந்துச்சு. நம்ம பஸ்ஸும் ஒரு வழியாக வந்துச்சு. ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷம் லேட்டாக 12:35 ஒசூர் பஸ் ஸ்டாண்டில் வந்துச்சு. இது ஒரு BS6 MG லீரா பில்ட் நான் ஏசி சீட்டு ஸ்லீப்பர் பஸ். லேட் நைட் ஆயிடுச்சு, செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஸோ டிக்கெட் செக் பண்ணிட்டு உள்ளே ஏறிட்டோங்க. நம்ம இன்னைக்கு புக் பண்ணியிருந்தது ஒரு நான் ஏசி சீட்டு டிக்கெட். சீட்டோட விலை 560 ரூபா புக்கிங் சார்ஜஸோட சேர்த்து 620 ரூபா ஆச்சு. நமக்கு முன்னாடி இந்த சீட்ல டிராவல் பண்ணுங்க, குப்பையெல்லாம் அப்படியே போட்டு போயிருந்தாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தான் டிராவல் பண்ணோம். 12:40 ஓசூர்ல இருந்து பஸ் கிளம்பிச்சு. அப்படியே சந்திரசூரேஸ்வரர் வணங்கிட்டு ஊரை விட்டு வெளியேறணும். 3:45 முதல் ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டினாங்க. கிருஷ்ணகிரி வழியா சேலத்துக்கு காலைல 4:15 ரீச் பண்ணோம். கரூர் காலைல 6:15. 7 மணிக்கு வேடசந்தூர்ல 2வது ரெஸ்ட் ஸ்டாப் போட்டுருந்தாங்க. அங்கதான் இந்த மங்களூர் மதுரை KSRTC பஸ் பார்த்தோம். திண்டுக்கல் பைபாஸ் 7:45 அண்ட் காலைல 8:30 மணிக்கு கரெக்டா மதுரைக்குள்ள என்ட்ரு ஆரம்பிச்சோம். சமையலூர் நம்ம ஊர் மதுரைக்கு வந்தாச்சு. 8:50 ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நம்ம ஜேர்னி முடிச்சுக்கிட்டோம். சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி ஏஜிஸ்.